ராக்னராக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. சோயா வெல்கம் டு ஜிச் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் ராக்னராக் சீசன் 1 எபிசோட் 8ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? பேரு ப்ரூக்கியோட எனர்ஜி ரிட்டையரிங் கூட லிங்க் ஆயிருக்குன்னு நீ தானே சொன்ன. ஆனா நான் ஃபேங்கோட மெமரிக்குள்ள பாக்குறப்ப அங்க வித்தியாசமான சில பேர் இருந்தானுங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியல. பட் அவங்க தான் ப்ரூக்கியோட கண்ணில் ஏதோ ஒன்று சொருவி இந்த மாட்டம் மாத்தி விட்டுருக்கானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ரிட்டையரிங் கூட அவங்களும் சேர்ந்து இருக்காங்கன்னு தோணுது. இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கடவுள்கள் எப்பயுமே அவங்களா டேரக்டா வந்து செய்ய மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தூதர்களா இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே இங்க இந்த பூமிக்குள்ள வந்துட்டானுங்க போல இருக்கு. அப்படின்னா இட்டாரியோட தூதுவர்கள் இந்த பூமியில தான் இருக்கானுங்களா? ஆனா எப்பயிலேருந்து, எதுக்காக, இவ்வளோ நாளா? இதை மட்டும் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரிஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் ப்ரூக்கியோட மெமரியில் அது எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அகெயின் இட்டாரிமை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக நான் ப்ரூக்கி உடம்பு தின்னா அவனோட அந்த மெமரிஸ் எனக்கு கிடைக்கும். அவனுக்கு என்ன நடந்துச்சு, வந்தது இட்டாரியுமா இல்லையா, என்னதான் மேட்ரு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே சமயம் ஃபேங் என்ன பண்ணும்னா ரொம்ப சோகமாக இருக்குமா. இங்கே நீ கஷ்டப்படுறதுக்கு என் கூட வரியா? உனக்கு தகுந்த மாட்டோம், உனக்கு தேவையான ஒரு இடம் என்கிட்ட இருக்கு. நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சிருங்க. சரி பேரு, நீ பண்ண வேண்டியதை பண்ணு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளார போயிடுவான். ஏப்பா சின்னத்தலை, இப்போதே அந்த ஃபேங்கை உள்ளார கூட்டிகிட்டு வந்த? இல்ல ஃபேங்குக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் வேணும் இல்லையா? வீட்டில் எப்படி அதை வளர்க்குறது? எனக்கு என்னமோ ஃபேங்குக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே அலைன்ஸ் நான் தான். 10வது குறைக்கு இதை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு கார்டியனும் கிடையாது. அதே சமயத்துல சாங்சுரியுமே கிடையாது. இதை பார்க்கறதுக்கு எனக்கு ஏதோ பாவமா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப இது குலைச்சிட்டு கிடக்கும். என்னடா இது குலைக்குதுன்னு பார்த்தோம்னா பேர் வைக்க சொல்லிட்டு இருக்கோம். இவனுக்கா ஒண்ணுமே புரியாது. என்ன பேர் வைக்கிறது? இதோட முடி கிரே கலர்ல தானே இருக்குது. கிரேன்னு ஒரு பேர் வச்சோம்னா அப்பாவும் பிள்ளைக்கும் பேர் வைக்கிறதுல பொருத்தமா இருக்குடா. கிரேக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடும். அதே சமயம் சூக என்ன பண்ணுவான்னா அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி கிரியேட் பண்ணி அந்த டெரிட்டரியை அதிக பேருக்கு மாத்தி கொடுத்துருவான். இளைய பேரு அது என்னடா தின்னும்? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஃபேங். அப்படி இருக்கிறப்ப வேட்டையாடி சாப்பிடதான் பிடிக்கும், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல வேலை நான் சில பேர்த்த விட்டு வச்சேன். அவங்களை கிளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்கு. அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு குறவழியை கடிச்சு அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி போடு, இல்ல இப்படி போடு, இங்க போடு, அங்க போடுன்னு சொல்லி இவன் கமாண்ட் கொடுத்துட்டு மேல உட்காந்துருப்பானா. இவனுக்கு இந்த ரிவார்ட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இவனுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும், உல்ஃப் ஸ்லாட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்குமா. அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். இது என்னடா வந்த மணியமாவே இருக்குது, டென்ஷனா வருது. மொனார்கோட வலுவைகள்லாம் இங்க இருக்குதாமா, அதை கண்டுபிடிச்சு என் டீம்மேட்ல சேர்த்துக்கணுமா. இது போகவே போகாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என் தலைவனோட சிஸ்டம் மாட்ட கிடையாது. இது உங்களுக்காகவே பிரத்யேகமா எந்த ஒரு கெட்ட எண்ணமுமே இல்லாம உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப அது சொல்றது நீங்க கேட்கலாம். எது கெட்ட இன்டென்ஷனா? என்னடா சொல்ல வர? ஆக்சுவலா இந்த சிஸ்டம் வந்து ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் உருவாக்குனாரு. அவரோட வேலை என்னன்னா சேட மொனார்க்குக்கு ஒரு ஹியூமன் தேடணும். அந்த வழியில வந்ததுதான் உங்க அப்பா. ஆனா அந்த ரெக்யர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்க அப்பாவோட சொல்ல உடைச்சு அவரை கொல்றதா தான் பிளானாவே இருந்துச்சு. ஆனா உங்க அப்பா அதுக்கு வழி விடல. உங்க அப்பா அந்த ஆர்கிட்டக்கே போட்டு தள்ளி அவர் ஒரு சாட மொனார்க்கா மாறிட்டாரு. ஓ அப்படியே விஷயம். அப்படின்னா இந்த சிஸ்டம் இனி ஒரு சாட மொனார்க்கா மாத்த பாக்குதா? இல்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாட மொனார்க் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர் தான். ஆனா நான் நம்புறது என்னன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு தகுந்த மாட்டா, உங்களுக்கு ஏத்த மாட்ட ஒரு இதை கொடுக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா அது சொல் பேச்சை கேட்கணும். அது எந்த மாதிரி சொல்லுதோ அதே மாதிரி செய்யுங்க. அது உங்களை கைட் பண்ணும். இவன் சொன்னதான் நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறேன். எனக்கு கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டுபான் கூட சண்டை போகிறப்ப தான் இதை பார்த்தேன். ஆனால் அப்பைக்கு இப்போக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. 10வது குறைக்கு பல ஸ்கில் வேறு என்கிட்ட இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் ரொம்ப வீக்கு தான். ஒருவேளை இப்போ நடந்த சண்டையில் கிரே மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன். இனிமேட்டு இது கொடுக்குற எல்லா கொஸ்டியுமே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒன்று விடாமல் பண்ண போகிறேன். அது மூலியமாக எங்கள் அப்பா அம்மாவை சீக்கிரமே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த இட்டாரியோட மெமரி பார்த்தீங்களா, அது என்னாச்சு? ஓ அதுவா? அது ஒன்றும் கிடையாது. நான் ப்ரூக்கியோட மெமரிக்குள்ள போய் என்னென்னமோ தேடி பார்த்தேன். பட் எந்த ஒரு விஷயமே கிடைக்கல. இட்டாரிமுக்கு அவனுக்கு பெருசாக சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒரு க்ளூ கிடைச்சிச்சு. அதுதான் ஹியூமன்ஸ். என்னது ஹியூமன்ஸா? அவனோட மெமரிக்குள்ள எப்படா ஹியூமன்ஸு? ஆக்சுவலா ஐநா கில்டு இந்த ஹியூமன்ஸை கடத்துறானுங்கள. அப்படி கடத்துறதுக்கு முக்கியமான ஒரு கில்டு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுதான் கிரிம் ரீப்பர். இந்த கில்டுக்குள்ள மட்டும் நம்ம எப்படியாச்சும் நுழைஞ்சிட்டோம், இட்டாரியோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனே கடந்துடலாம். இந்த விட ஃபோன் அடிச்சிட்டு இருக்கோம். என்னடா என்ன மேட்ரு, சீக்கிரமா சொல்லு. டேய் கேள்விப்பட்டியா அந்த ஹைனா மேட்ரு? எது ஹைனாவா? ஜூக்கு எது போயிருக்கியா? இங்க பாரு, தெரியாத மாட நடிக்காத. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
நம்மளோட கில்டு கமிஷன் அப்படிங்கிறது ஹைனாவை நெருங்கிட்டு இருக்கானுங்க. சப்போஸ் அந்த உண்மை மட்டும் வெளில வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நீனும் நானும் தான் இருக்கோன்றது தெரிய வந்துடும். அசோசியேஷன் மட்டும் அதை கண்டுபிடிச்சிட்டானுங்க, அவள் தான் நம்ம வசமா மாட்டிப்போம். இங்க பாருப்பா, கவலையெல்லாம் படாத, என்கிட்ட எக்கச்சக்கமான லாயர் இருக்கானுங்க, அவங்க அந்த அசோசியேஷனை தடுத்து வச்சிடலாம். ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா சட்ட சிக்கல் இல்லாம நான் உன்னை வெளில கொண்டு வரேன். நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க, ஆனா அது இங்க மேட்டர் கிடையாது. நீ லாவை வேணா சமாளிக்கலாம், அசோசியேஷன் பிரசிடென்ட்டா சமாளிக்கவே முடியாது. அந்த ஆள் கொஞ்சம் கிறுக்கு. நான் வரத்துக்குள்ள சீக்கிரமா வேலையை முடிச்சு வை. என்ன தைரியம் அவனுக்கு? அவன் பேசுறத பேசிட்டே கட் பண்ணிடுவானா? அவன் என் கார் டிரைவரா இருந்தவன் எஸ்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் எங்கேருந்து இவ்வளவு திமிரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டுக்கு டேபிள் அப்படியே உடஞ்சி தெரிக்கும். யாரா அவன் அந்த ப்ரூக்கே டிஃபீட் பண்ணது? அது மட்டும் கிடையாது, ஹைனாகள்கிட்ட டிஸ்ட்ராய் பண்ணி வச்சிருக்கான். பேர் தெரியாதவன், ஊர் தெரியாதவனை பத்தி விசாரிச்சோம்னா வேலைக்கு கேட்காது. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பிளாக் மாஸ்க் ஏதோ போட்டிருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு என் கையில் இருக்குது. இதுதான் ஹண்டர்ஸை ஸ்டார் டஸ்ட்டாக மாற்றுறது. இது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு, அவள்தான் எவனுமே என்னை கீழே பார்க்க மாட்டான். நான் தாண்டா எல்லாத்துக்கும் மேலே. இங்கே பாரு, இன்னும் சண்டை போடு, இன்னும் சண்டை போடு. இந்த மட்டும் சண்டை போட்டினா தான் சின்ன தலைக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியும். சண்டை போடு, அவனை பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கிட்டு. அதே சமயம் இவனுக்கு நோட்டீஸ் வந்திருக்கும், நம்ம கிரே எடுக்கிறதுல அதில் 50% அப்படிங்கிறது இவனுக்கு வந்துருமா, அதுதான் போட்டிருக்கோம். பேரு இங்கே வாடா, செம்மையா அவனை காட்டியிருக்கு பாரு, இங்கே வா. ஓ அப்படியே விஷயம், இது ஒன்றும் கிடையாது. சேட சோல்ஜர் அடிச்சு எங்கள் தலைவனுக்கு பாயிண்ட் ஏறும்ல, அதே மாதிரி தான் போல இருக்கு. ஸோ பாட்டியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து ஏறுமா? நல்லா இருக்கு. அப்படின்னா கிரேவ் இன்னும் கொஞ்சம் ஹண்ட் பண்ண சொல்லுவோம். மறுபடியும் இவனுக்கு நோட்டீஸ் வரும், என்னன்னா இவனுக்கு தேவையான தகுதி வந்துருச்சு, அதனால டெய்லி கொஸ்ட் அட்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஒரு 100 காப்ளின், 10 காப்ளின் டிக்யூரியன், 1 காப்ளின் சென்டூரியன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கோம். எது டெய்லி குஸ்தா? இதனடா காப்ளின்லாம் கொள்ள சொல்லிட்டு இருக்குது. கொஸ்து வந்துச்சுன்னா ரிவார்டு எதை சேர்த்து வரும், அது டெய்லிக்கு வேற கிடைக்குமா? சரி பாப்போம். சுகோ, எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டம் சாடர் என்ஜினை உனக்கு மாத்த சொல்லுது. நான் எங்கிட்ட போய் இவ்வளவு பெரிய இடத்துல 100 காபினை தேடுறது? இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி அந்த ஹார்ன் எடுத்தாலும் அதை ஊத ஆரம்பிச்சிருவான். எக்கச்சக்கமான காமினி அப்படியே கடன்னு வர, அங்கேருந்து ஜம்ப் அடிச்சுட்டு போய் ஒரு குத்துன குத்துக்கு மூஞ்ச ஒட்டிக்கும், பின்னாடி இருக்கவங்க உடம்புல பிச்சுக்கும். காபினை கொள்றதுல எனக்கு ஃபன்னே கிடையாது. மறுபடியும் அடிச்சிட்டு இருப்பானா, மறுபடியும் வருவானுங்க. 10வது வரைக்கும் சங்க எடுத்து ஊதி ஒரு படையெழுத்து வச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு இது போதுன்னு நினைக்கிறேன். அரைஸ் இந்த போயிட்டு கிரே ஒரு போட்டு போய் மூஞ்ச கவ்வ, சாட காப்ளின் ஒரு போட்டு போய் அடிக்க, மிச்சத்தை இவன் அடிச்சிட்டு இருப்பான். அதே சமயம் டெய்லி குஸ்ட்ன்றது கம்ப்ளீட் ஆயிரும். பட் இதை முடிக்கிறதுக்குள்ள நம்ம கிரே படாத பாடுபட்டுரும். பிகாஸ் 3 மணி நேரம் கண்டினியூஸா இந்த குஸ்ட் போயிட்டு இருக்கும். இவனுக்கு எக்கச்சக்கமான ரிவார்டு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குமா? என்னடா இது? எப்பா சுகோ, என்னத பாக்குற? இல்ல, இந்த ரிவார்ட்லாம் வந்துருச்சு, எல்லாமே காட்டிடுச்சு. ஆனா இந்த 100 காப்ளின் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் 7, 8ன்னு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு? இருக்கலாம், அப்படியே தான் இருக்கணும். பிடிச்சிட்டேன், நம்ம இன்னும் கொஞ்சம் சண்டை போட போறோம், எனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல அந்த பயத்தடிக்க பார்க்கலாம். அந்த கிரேவோட ஊஜில அப்படி பார்க்கலாம். அண்ட் அகைன் கொஞ்ச நேரம் ஓடுமா, 100க்கு பதிலா 200, 10க்கு பதிலா 20, 1க்கு பதிலா 2ன்னு தோக்கடிச்சிருப்பான். ஆனா என்ன, நம்ம கிரே தான் பரலோகம் போயிட்டு இருக்கோம். ஆஹா ஜாலி பாத்தியா, நான் நினைச்ச மாதிரி தான் எனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைச்சிருக்கு, போனஸா கிடைச்சிருக்கு பாரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணா ஸ்டேட்டஸ் ரிகவரி, ஸ்டேட் பாயிண்ட், பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அண்ட் கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் கிடைச்சிருக்கும். இனிமேட்டு வரப்போற ஃபைட்ல எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அந்த 2வது ரிவார்டு ஸ்டேட் பாயிண்ட்ஸ். நார்மலாவே நான் லெவலப் ஆனா மட்டும் தான் ஸ்டேட் பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப டைம் ஆகும். இனிமேட்டு டெய்லி ரிவார்டு முடிக்கிறது மூலியமா எனக்கு டெய்லிக்கு கிடைக்கும், நல்ல விஷயமா இருக்கே. அண்ட் ஃபைனலி கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ், பிளஸ்டு ரேண்டம் பாக்ஸ். ஏதாச்சும் ஒன்று வேற சூஸ் பண்ண சொல்லுது. ஒன்று எனக்கு வேணுங்கிறத கொடுக்கும், இன்னொன்று எனக்கு தேவையானதை கொடுக்கும். எனக்கு என்னமோ தேவையானது போனதான் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸை தொட்டுருவானா. ஓப்பன் பண்ண கான்லெட் வரும். அது நார்மல் கான்லெட்லாம் கிடையாது, வல்கனோட ஹார்ன் கான்லெட் வரும். வல்கன் யாருன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வேற யாரும் கிடையாதுங்க. இந்த சீசன் 2ல பார்த்துருப்பீங்களா, லெவல் 15 நினைக்கிறேன், ஒரு குண்டா ஜெயண்டா வருவான்ல, அவன் தான் வல்கன். இது செம்மையா இருக்குது. 10வது குறிக்கு பிசிக்கல் டேமேஜ் 30% இன்க்ரீஸ் வேற பண்ணிருக்கு. இது மூலமா இன்னும் சில பேர் நான் அடிக்க போறேன். ஆனா என்ன கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தோணுது. சரி ரைட்டு, அப்பனே ஸ்டேட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்த்ல போட்டுடலாம்னு சொல்லி ஸ்ட்ரென்த்ல போட்டுருவான். இப்பதான்டா பக்காவா இருக்குது, இனிமேட்டு வரதெல்லாம் சம்பவம். ஏப்பா சின்னத்துல இது ஒன்றும் சேட சோல்ஜர் கிடையாதுடா, இதுக்கு ஸ்டெமினா ரொம்ப கம்மிடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பானா பெரு. இந்த பஞ்சாயத்துல போக இவன் கேட்டை விட்டு வெளில வந்துருவான். பெரு, நீ சொன்ன கில்டு ரீப்பர் தானே,
சரி அப்படின்னா எப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன இது சீனியர் கால் பண்ணியிருக்காரு? ஏய் சுகோ, இங்கே வாடா. ஒன்றும் கிடையாதுடா, நான் இங்கே அவ்வளோரா வந்தேன். பட் மேட் என்னன்னா என் கூட வந்தாங்க நீ ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா, இது ரொம்ப முக்கியமான வேலை. நீ வேணா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இந்தா அஸ்மட் சூட்டை போட்டு வெளில வா. ஆக்சுவலாக அந்த மைனர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரைக் டீம் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப வெளில இருப்பாங்க, டஞ்சனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க. பட் இந்த ஹவுலர் டீம் அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. என்ன மேட்டர்னா இந்த படி ஸ்ட்ரைக் டீம் கொல்ல ஹவுலர் டீம் உள்ளர போவாங்க, அந்த செத்து போன மார்சலத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. இது என்ன பிரச்சனை நடக்கும்னா அதோட பல்லு படுறது எலும்பு படுறதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அதனால தான் இந்த அஸ்மட் அப்படிங்கிற சூட்டு தேவைப்படும். என்னடா 2 பேர் நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, சில பேர் வர வேண்டியங்க வரல, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு இது எவ்வளோ முக்கியம் தெரியாது. இந்த கேட்டை வாங்கறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன். 10வது எக்கச்சக்கமான காசை ரீப்பர்களுக்கு தூக்கி எறிஞ்சிருக்கேன். போட்ட காசு எல்லாத்தையும் எடுத்துதான் ஆகணும். மசா நின்றுட்டு இருந்த டேரக்டா கம்ப்ளைண்டா பண்ணி விட்டுருவேன் தெரியும்ல. பட் நம்ம சூகுக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். பிகாஸ் 4 டி ரேங்க்கு, அது மேஜ் டைப்பு. அதே சமயத்தில் 4 டி ரேங்க்ல காம்பேட் டைப்பு கூட ஒரு சீரங் ஹீலர்னு சொல்லி மொத்தமா 9 பேரு ஒரு கேட்டுக்கு போவானுங்க. ஆனா கடைசியில் 2 பாக்ஸ் எனக்கு தேவையான ஒரு பொருளை கொடுத்துருக்கு. ஆனா எனக்கு என்னமோ ஒரு மார்க்கமா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபீல்டு டைப் டஞ்சன், இதையும் வச்சிருக்கிறது ரீப்பர் கில்டு தான். இது எல்லாமே கோஇன்சிடென்ஸா நடக்குதா? இந்த படி ஒருத்தன் வான்னு கத்திக்கிட்டு இருப்பான், அந்த எரிகிற அவனை பிடிச்சி 3 பேர் பார்த்துட்டு இருப்பானுங்க. எனக்கு என்னமோ நீ நடக்கிறது நல்லா படல, உள்ளார ஏதோ ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லவ் யூ ஸோ மச்.